இந்த மாதிரி மேஜிக் மாப் எல்லாம் நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. வீடு துடைக்குமா வீட பெருக்காமே கிளீன். இந்த மாப் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆடா கல் மாதிரி இருக்கும். பாருங்க தண்ணியில போட்டீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி சாஃப்டா பாஞ்ச் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிரும். நம்ம சாதாரண நூல் மாப் 3 மாப் அந்த மாதிரி பாத்துருக்கீங்க. இந்த மாதிரி நூல் மாப் 3 மாப்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் டெக் பண்ணி எடுக்கிறோம். டெக் பண்ணி எடுத்தீங்கன்னா பாருங்க தண்ணி ட்ராப்பா தண்ணி கீழே கொட்டிக்கிட்டே இருக்கும். பாருங்க இவ்வளவு தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். இந்த மாப்பு வேஸ்ட் சரிங்களா. எவ்வளவு தொடச்சாலும் பாருங்க தண்ணி அப்படியே ஃபுல்லாவே தெரியும், கீழே கொட்டாது. ஆனா நம்ம மாப்பு எடுக்க மாதிரி டிக் பண்றோம். டிக் பண்ண பாருங்க 2 டோர் சக் பண்ணும். சக் பண்ற வாட்டர் கீழே கொட்டவே கொட்டாது. என்ன செக்பான் கீழே கொட்டாது. பாருங்க இப்ப இவ்வளவு வாட்டர் இருந்துமே கீழே கொட்டவே கொட்டல. பாருங்க இவ்வளவு வாட்டர் இருந்துமே கீழே கொட்டவே கொட்டல. அதுபோல் ஒரு மாப்போட ஸ்பாஞ்ச் வந்து ஸ்பாஞ்ச் 7 இயர்ஸ் ஒரு 5 இயர்ஸ் கேரண்டி. ஃபுல்லாவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்லேயே வரும் சார். உடையாது, நிலையாவது, துருப்பிடிக்காது, கட் ஆகாது. இதே நம்ம வீடியோ பாக்குறீங்க, பார்த்துட்டு இதே சாதாரண அலுமினியமோ பிளாஸ்டிக்கோ மாப்பு வாங்கி இங்க பாருங்க பிளாஸ்டிக்ல அப்படி இழுத்தீங்கன்னா ஃபுல்லாவே உடஞ்சிடும். இந்த மாப்பு வேஸ்ட் போட்டுருங்க. அதே போல இதே டிட்டோ மாதிரி கொடுப்பீங்க, அதே மாதிரி இருக்கும். அந்த மாப்புலாம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல வரும். இது பாத்தீங்கன்னா இது பெஸ்ட். இது மாதிரி ப்ராடக்ட் வாங்காதீங்க. நம்ம ப்ராடக்ட் ஃபுல்லா எஸ்எஸ். என்ன அமுக்கா உடையாது, கீழே போட்டாலும் உடையாது, அது மாதிரி கிடக்கும். இப்ப பாருங்க இப்ப டிக் பண்றோம், தண்ணி கீழே கொட்ட செக் பண்ண தண்ணி கீழே ஒரு டிராப் கூட கீழே கொட்டவே கொட்டாது. பாருங்க முன்னாடி போனீங்கன்னா பாருங்க தண்ணி எல்லாம் வெளியே. அதே பின்னால்ட்டா தண்ணி குப்பை மண்ணு டஸ்ட் வாட்டர் ஹேர்லாம் அப்படியே உறிஞ்சுக்கிறோம். இப்படியே கிராஸ் ஆகி ஒரு பெரிய ஹாலே கிளீன் பண்ணிக்கலாம். கிளீன் பண்ண உடனே காஞ்சிடும். ஒரு டிராப் ஈரம் கூட இருக்காது. பாருங்க தரையிலே காமிக்கிறேன். முன்னாடி போனா தண்ணி வரும், பின்னால்ட்டா தண்ணி குப்பை மண்ணு டஸ்ட் வாட்டர் இப்படியே ஒரு ஹால் ஃபுல்லா கிளீன் பண்ணிக்கலாம். 1 டே டிக் பண்ண வச்சு 300 ஸ்கொயர் ஃபீட் அப்படியே கிராஸ் ஆகி ஒரு ஹால் ஃபுல்லா கிளீன் பண்ணிக்கலாம். சட் பண்ற வாட்டர் கீழே கொட்டவே கொட்டாது. எப்ப புளியறமோ பதிலீரமா தூக்கணும், அதுவே புளியிடும். அதே போல நீங்க வீடை பெருக்க தேவையில்ல. என்னதான் பெருக்கலாம் போகாது. இப்போ உங்களுக்கு மண்ணை போடுறதுங்க. இப்ப லைவா பாத்தீங்கன்னா மசால் பொடி மஞ்சள் பொடி தூள் எல்லா தூள் மிளகாய் தூள் எது கொட்டாலும் பாருங்க ஒரு ஸ்பிரிங்கர் இருக்கிறாங்க பாருங்க. அழுத்தவே இல்லை. ஒரே ஒரு வேல்ட்ட சும்மா நீ இப்படி வச்சாலே பாருங்க. ஒரே ஒரு வேல்ட்ட இப்படி வச்சாலே இப்போ உங்க வீட்டு சின்ன பசங்க வயதவங்க ஈஸியா வச்சுக்கலாம். அப்படியே பாருங்க எண்ணெய் தூள் அப்படியே பாருங்க மிளகாய் தூள் அப்படியே ஃபுல்லா இருந்துருச்சு. ஃபுல்லா எந்த ஒரு கரை இந்த மாதிரி தூசி எடுக்க பாருங்க. இங்க இருக்கிற மிளகாத்தூளையும் பாருங்க அப்படியே ஃபுல்லா உங்க வீட்டுல சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாமே நீட்டா எடுத்து துடைக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு கரை காப்பு சிஸ்டமே இருக்காது. பாருங்க எந்த ஒரு கரையை எதுவுமே இதுல இருக்காது. பாருங்க மிளகாத்தூள் ஃபுல்லா இதுல இருக்கு. இதை கழட்டி வாஷ் பண்ண கீழே கொட்டவே கொட்டாது. எப்ப புளியறமோ அப்ப தண்ணி டெக் பண்ணிட்டு இதை இழுத்தீங்கன்னா அந்த மிளகாத்தூள் மஞ்சள் பொடி எல்லாமே அப்படி ஃபுல்லா வந்துடும். எந்த ஒரு கரையும் மாப்பிள ஸ்டோர் ஆகாது. அது பாட்டுக்கு அப்படியே ஃபுல்லாவே இருக்கும். இந்த மாதிரி ஜூஸ் கொட்டுது, டீ கொட்டுது, காப்பி கொட்டுது, குழந்தை யூரின் போயிட்டாங்க, இல்ல ஆயில் கொட்டுது, 1 லிட்டர் எண்ணெய் விளக்கெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் என்ன கொட்டதோ அந்த இடத்துல அப்படியே வச்சாலே பாருங்க அந்த வச்ச இடத்துல அப்படியே ஃபுல்லா எடுத்துரும். அப்படியே ஃபுல்லா இருக்கும்போது என்ன கரை இருக்கோ அந்த கரையை அப்படியே ஃபுல்லாவே எடுத்துரும். ஆயில் டீ காபி ஜாஸ் சாம்பார் அப்படி ஃபுல்லாவே உறிஞ்சிடும். எந்த ஒரு கரையும் இருக்காது. அப்படியே ஃபுல்லாவே உறிஞ்சிடும். எந்த ஒரு கரையும் இருக்காது. பாருங்க உறிஞ்ச கரை அப்படி ஃபுல்லாவே எடுத்துரும். எந்த ஒரு கரையும் இருக்காது. அந்த உறிஞ்ச கரை ஃபுல்லா ஜூஸ் ஃபுல்லா இதுல இருக்கு. கீழே கொட்டவே கொட்டாது. எப்ப புளியறமோ அப்பதான் வெளியே வந்துடும். பாருங்க ஜூஸ் ஃபுல்லா அப்படியே வெளியே வந்துடும். உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா 4 படம் கிடைக்கும். ஆசிட் லைசால் டோமாக்ஸ் ஹார்பிக் எந்த கெமிக்கல் யூஸ் பாஞ்சுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஒரு பாஞ்சோல இப்ப வந்து 7 இயர்ஸ் வரும். 5 இயர்ஸ் நாங்களே வீரபிலிட்டி காப்பாங்க 5 பண்ணி காட்டுறோம். ஆசிட் லைசால் டோமாக்ஸ் எந்த கெமிக்கல் படம் ஒண்ணாகாது. ஒரு பாஞ்சோல இப்ப வந்து 7 இயர்ஸ் வரும். 5 இயர்ஸ் கேரண்டி. இது தலைக்கு மாட்டல செவரு கதவு வால்டைல்ஸ் கிச்சன்ல கபோர்டு இருக்கு சீலிங் பார்ட் சிண்டெக்ஸ் கூட கிளீன் பண்ணிக்கலாம். பாருங்க பாஞ்சுக்கு டேமேஜோ தேவையான உங்களுக்கு எல்லாமே லைவாவே காமிக்கிற பாருங்க. இந்த மாதிரி செவர் இருக்கு இல்லைங்களா பாருங்க. இந்த மாதிரி செவர் கிளீன் பண்ணிக்கலாம். செவரு கதவு கபோர்டு எல்லாம் பாருங்க. இங்க கபோர்டு இந்த மாதிரி கபோர்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கபோர்டு வுட்டன் டோரு பிளேவுட் டோரு எல்லாமே ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். என்ன வாக்கிலே கிளீன் பண்ணிக்கலாம். அதே போல சீலிங் ஃபேன் இருக்கு இல்லையா, சீலிங் பண்ணோட ஈஸியா துவச்சிக்கலாம். சீலிங் பண்ணோட ஈஸியா துவச்சிக்கலாம். டேங்க் எல்லாம் ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். சிண்டெக்ஸ் டேங்க் எல்லாம் உள்ள இருக்க தேவையில்ல. டேங்க் தண்ணியை திறந்து விட்டுருங்க. அது ஆசியம் தெளிச்சு விட்டு உங்க வீட்டுல இருக்க 10 வயசு பையன் உள்ள இருக்க தேவையில்ல. மேல வெயிட் பண்ண அடிவுள்ள பாசம் மைனோட்டஸ் சால்ட் வாட்டர் சட் பண்ற வாட்டர் கீழே கொட்டவே கொட்டாது. எடுத்து அப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம். டைட் அப்படி தேவை. ஒரு மாப்போல் லைஃப் வந்து 7 இயர்ஸ் வரும். 5 இயர்ஸ் கேரண்டி. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் தான். உடையாது நிலையாது துருப்பிடிக்காது கட்டாக 1 டே ஆன சொத்துமா இருக்கும். எவ்வளவோ கோடி போட்டு வீடு கட்டுவீங்க, அந்த கோடி என்னைக்குமே புதுசாவே இருக்கும். ஒரு மாப்பு இருந்தால் போதும். இவருடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா 990 999 ரூபா வரும். இப்ப கம்பெனி ஆஃபருக்கு உங்களுக்கு 200 ரூபா டிஸ்கவுண்ட் போக 799 799 ரூபாய்க்கு 5 வருஷம் வாரண்டியோட கொடுக்கும். அதுபோல் நம்ம அல்டிமேட் சேனல் சொல்லி வரவங்களுக்கு ஒரு மாப்போட ஸ்பாஞ்ச் வீடு ஃப்ரீயா கொடுத்துரும். பாருங்க 799க்கு ஒரு மாப்போட ஸ்பாஞ்ச் வந்து ஃப்ரீயா கொடுக்கும். 5 இயர்ஸ் கேரண்டியோட இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கும். தேய்க்கும் போது அழுக்கெல்லாம் அப்படியே எடுத்துரும். 360 தெரியல எல்லாத்துக்கும் திரும்பிக்கிறோம். கார்னர்ல எட்ஜ்ல எல்லா பக்கம் திரும்பிக்கலாம். இது பாருங்க இந்த கார்னர்ல நம்ம குளிக்கும் போது பாத்தீங்கன்னா பாத்ரூம் உப்பு கரை சால்ட் கரை சோப்பு இருக்கும். நீங்க அப்படியே தேய்ச்சிங்களே உப்பு கரை சால்ட்டுக்கெல்லாம் அப்படியே வந்துடும். அதுலேயே பாத்தீங்கன்னா வைப்பர் கொடுத்துருக்கோம். இந்த வைப்பர் இல்லைங்களா, இந்த வைப்பர் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாவே எடுத்துரும். வைப்பர் அப்படி ஃபுல்லாவே எடுத்துரும். அப்படி ஃபுல்லாவே எடுத்துரும். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஜூஸை காட்டி காமிக்கிறேன். அந்த வைப்பர் பாருங்க
அந்த ஜூஸ் அப்படியே தள்ளிடும். இல்ல கார்னர்ல எல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம். அதே போல மாதிரி வால் சீலிங் மேல, பாத்ரூம் மேல, சீலிங் லேடர்ஸ்ல அப்படி ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வால் ஷவர்லாம் கிளீன் பண்ணிக்கலாம். அதே போல இந்த மாதிரி மூலையில இடுக்கலையில அப்படி ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் பைப்பு 3 வருஷம் வாரண்டியோட 299 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சரிங்களா? இது பாத்ரூம்ல 3-in-1 ஃப்ரெஷ். இது எங்க மார்க்கெட்லயும் கிடைக்காது, நம்ம குவாலிட்டி எங்கேயுமே கிடைக்காது, நம்ம ஓன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா சீலிங் ஃபேன். சீலிங் ஃபேன் உட்காந்துக்கிட்டே பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா 1.5 அடி தான் இருக்கும், ரொம்ப இடம் அடிக்காது. நீங்க வீட்டுக்குள்ளே தொங்க விட்டாலே போதும். பாருங்க எவ்வளவு வெயிட்லாம் வச்சு பாருங்க. ஏசி, லேப்டாப், இது கபோர்டு எல்லாம் கிளீன் பண்றதுக்கு பாருங்க இங்க நிக்கிறேன். அங்க உள்ள கவர் இது பாருங்க, 20 கவரை பாருங்க நின்ன வாக்கிலே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கபோர்டு கிளீன் பண்ணிக்கலாம். அதே போல சீலிங் ஃபேன் இருக்கு இல்லையா, பாருங்க லீஃப் ஃப்ளோட்டர்ஸ்லாம் நீ ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கலாம். லீஃப் ஃப்ளோட்டர்ஸ்ல கிளீன் பண்ணிக்கலாம். 11 அடி ஹைட் வரும். அதே போல நீங்க அப்படி ஓவர் வச்சுனா லீஃபுக்குள்ளே போயிட்டு வரும். இப்படி அப்பெல்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி லீஃப் இல்லையா, இந்த லீஃபுக்குள்ளே அப்பர் லோயர் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு வரும். அப்பர் லோயர் எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். எவ்வளவு ஹைட்லாம் கிளீன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 250, 250 ரூபா தான். 250 ரூபா வால் சீலிங்ல இருந்து எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். இதை கழட்டி காரு, கொசு வலை எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். இதை மாட்டிக்கலாம். இதை வாஷ் பண்ணிக்கலாம். வைக்கிற பைப்பர் டெஸ்ட் தான். சோப் போட்டு வாஷ் பண்ணாலும் ஒண்ணுமே ஆகும். இது பாத்தீங்கன்னா 250 ரூபா, 250 தான். ஆன் ஸ்லீப் மேட். இந்த மேட்டு பாத்தீங்கன்னா சாதாரண மேட்லாம் பாத்துட்டு வரும்போது கிரீப் போட்டு அது வலிக்கிறோம். அது போல கால் ஈரத்துல அப்படியே உரியாது. பாருங்க இந்த மேட் அப்படி போட்டீங்கன்னா கிரீப்பா ஒட்டிக்கிறோம். காலில் ஈரத்துல அப்படியே உறிஞ்சிக்கிறோம். எந்த ஒரு ஈரக்காது 15 நிமிஷம் ஒரு 2 செகண்ட் வந்தாலே போதும், காலில் ஈரத்துல அப்படியே உறிஞ்சிக்கிறோம். அதே போல நீங்க என்ட்ரன்ஸ்ல போட்டீங்கன்னா என்னதான் செருப்பு போட்டு வந்தாலும் ஃபைன் டஸ்ட் இருக்கும், நின்னாலே போதும், மண் எல்லாம் எடுத்துரும். அதே போல கிச்சன் மாடியில போட்டீங்கன்னா பாத்திரம் விலைக்கு பாத்திரம் கூட கவுத்துவீங்க, அதை சோப்புக்கெல்லாம் போட்டு மேடையே ஒயிட் ஆயிரும். இந்த மேட்டை போட்டு அந்த மேட்டுக்கு மேல கூட வச்சீங்கன்னா தண்ணி எல்லாம் உரியும். மேட்டுக்கு என்ன இருக்காது. லைவாவே காமிக்கிறேன். இந்த பாருங்க தண்ணியை ஊத்துற பாருங்க, அந்த தண்ணி அப்படியே உரியும் பாருங்க. பாருங்க ஒரு செகண்ட்ல அதுல தண்ணியை ஃபுல்லா ஊத்திட்டேன், தண்ணி ஃபுல்லா அப்படியே உறிஞ்சிக்கிடுச்சு. பாருங்க எந்த ஒரு இருக்காது, அப்படி நிக்காது. அதே போல ஃபயர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது ஃபயர் ப்ரூஃப் தான். நீங்க ஆசிட், லைசா எந்த கெமிக்கல் போட்டாலுமே மேட்டுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஃபயர் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்க. ஃபயர் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. ஒரு மேட் வந்து 5.5 ஒரு மேட் 3 இயர்ஸ் வரும். நீங்க வாஷிங் மிஷின்ல அடிச்சு துவைச்சாலும் ஒன்றும் ஆகாது. ஒரு மேட் 250, 250 ரூபா வரும். 3 வருஷம் லைஃப் வரும். அடுத்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா மினி மாப். கிச்சனுக்கு, காருக்கு, டைனிங் டேபிள், கிச்சன் மேல எல்லாமே கிளீன் பண்றது தான். இது பாத்தீங்கன்னா வெறும் மூடி மாதிரி கைப்பிடி மாதிரி நினைக்காதீங்க. இது வேலை தரலாம் பாருங்க, மாப்பே வெளியே வந்துடும். இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கபோர்டு எல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம். கபோர்டு, வால் டைல்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம். 360 திரும்பிக்கிறோம். இது எங்கிட்டாலும் திரும்பிக்கிறோம். அது போக பாத்தீங்கன்னா கிச்சன் மாடியில உள்ள ரெஸ்ட்லாம் அப்படி ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிச்சன் 360 கார்னர்ல இந்த மாதிரி எஜ்ல அப்படி ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கலாம். எப்படி ஊதுற பாருங்க, பாலை ஊத்தியே காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி உட்டுல இந்த மாதிரி பாலோ எண்ணெயோ எது கொட்டாலுமே பாருங்க, அதை பாலப்புறம் அப்படியே உரியும் பாருங்க. அந்த இடத்துல வச்சு எடுக்கிறேன், அப்படியே வச்சாலே புரிஞ்சுக்கிறோம். அப்படியே ஃபுல்லா இருக்கும்போது பால் அப்படியே ஃபுல்லா இருக்கும் பாருங்க. பாலோ, டீயோ, காப்பியோ, எண்ணெயோ என்ன கொட்டாலும் அப்படி ஃபுல்லாவே லைவாவே காமிக்கிறேன் பாருங்க. ஒரு டிராப் ஃபால் இருக்காது, ஒரு டிராப்ல அப்படியே ஃபுல்லாவே காமிக்கிறோம். மண்ணு மட்டும் ஆயில் இருந்தாலும் அப்படியே ஃபுல்லா இடத்துல கீழே கொட்டவே கொட்டாது. எப்ப பிடிக்கிறோமோ அப்ப பாருங்க அந்த பால் மட்டும் தனியா வந்துடும். பாருங்க அந்த பால் மட்டும் தனியா வந்துடும். இதை கிளீன் பண்றதுக்கு நீங்க ஆசிட்டோ எதனாலும் போட்டுக்கலாம், காரோட பாடி கிளீன் பண்ணிக்கலாம். ஆசிட் போட்டாலுமே ஒன்னும் ஆகாது. பாருங்க ஃபயர் பண்ணி காமிக்கிறேன். இதை ஃபயர் பண்ணாலும் ஒன்னும் ஆகாது. ஒரு பாஞ்சோ லைட் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பாஞ்சோ லைட் மட்டும் 3 இயர்ஸ் வரும். இதெல்லாம் ஃபைபர் பாடி உடையாது. இது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 450 இருப்பாங்க, 250, 250 ரூபாய்க்கு கொடுக்கும். 250 ஒரு மினிமம் 250 ரூபா வரும். 3 வருஷம் வாரண்டியோட கொடுக்கலாம். இந்த மாதிரி கார்னர் எஜ்ல எல்லாம் அப்படி ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கிச்சன் குயின், கிச்சன் மேஜிக் ஸ்பாஞ்ச் பாங்க. பாருங்க இந்த பாஞ்சில வச்சிருக்கேன் 1 லிட்டர் தண்ணி இருக்கும். பாருங்க தண்ணியை கீழே ஊத்திட்டா இந்த இப்ப புரிஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இதுல எவ்வளவு தண்ணி இருக்கு மட்டும் பாருங்க. பாருங்க இவ்வளவு தண்ணி இருந்தாலும் அப்படியே புரிஞ்சுக்கிறோம். தண்ணியோ கிச்சன்ல எல்லாரும் கிச்சன்லயும் அடுப்புலயும் இருக்க வேண்டியது. நீங்க சமைக்கும் போது கொதிக்க எண்ணெய் கொட்டுது, சாம்பார் கொட்டுது, ஆயில் கொட்டினாலும் கவலைப்படுறது இல்லை. இந்த மாதிரி பால் கொட்டினாலும் பாருங்க, அந்த இடத்துல அப்படியே வச்சாலே போதும். பாருங்க இந்த பால் தரையிலையும் கொட்டுற எதையும் காமிக்கிறேன் பாருங்க. அப்படி வச்சாலே பாருங்க அப்படியே ஃபுல்லாவே உடைஞ்சிடும். பாருங்க பால் என்ன கொட்டாலும், பாலோ ஆயிலோ இருக்கணும், அப்படியே ஃபுல்லாவே எடுத்துரும். எந்த ஒரு பிசுத்தன்மை இருக்காது. அதே போல ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கலாம். மாதிரி கிச்சன் மேடை எல்லாமே ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கலாம். அந்த பால் கீழே கொட்டவே கொட்டாது. அந்த மாதிரி கிச்சன் மேடை எல்லாமே ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா வெறும் மார்க்கெட்ல 180 வரைக்கும் 100 ரூபாய் தான் கொடுக்கும். வெறும் 100 ரூபாய் தான். 3 வருஷம் வரும். அப்படி புளியும் போது பாருங்க அந்த பால் மட்டும் தனியா வந்துடும். அந்த பால் மட்டும் தெரியாது. இதுவும் ஃபயர் பண்ணாலும் ஒன்றாகாது. பாருங்க ஃபயர் பண்ணியே காமிக்கிறேன். இதுவும் ஃபயர் பண்ணாலும் ஒன்றாகாது. நீங்க ஆசிட் போட்டோட கிளீன் பண்ணாலும் ஒண்ணுமே ஆகாது. வெறும் 100 ரூபாய் தான். மேஜிக் ஸ்பாஞ்ச் வெறும் 100 ரூபாய் தான். ஓகே சார், இப்போ எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு தனித்தனியா டெமோ காமிச்சிட்டேன். நீங்க எல்லா பொருளும் தனித்தனியா வாங்கிக்கலாம். தனித்தனியா வாங்கினா பாத்தீங்கன்னா 2499 ரூபாய் வரும். இப்ப நீங்க மொத்தமா ஒரு கம்பெனில இருந்து கொடுக்குற காம்போ ஆஃபர் மாதிரி 1799 ரூபாய்க்கு ஒரு காம்போ ஆஃபர் 1799, 1799 ரூபாய்க்கு ஒரு மாப்போட ஸ்பாஞ்சு வித் 6 ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறோம். என்னன்னு பாருங்க, ஒரு மாப்பு 1 பாருங்க, இது மேஜிக் மாப் 1. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மேட், ஆண்டி ஸ்லிப் மேட், ரெண்டாவது ஆண்டி ஸ்லிப் மேட். அது பாத்தீங்கன்னா ஹை ஸ்லிங் மைக்ரோ பைபர் டஸ்டர், ஃபேன் டஸ்டர் 3. அதுக்கு 3-in-1 பிரஷ், பாத்ரூம் கிளீன் 3-in-1 பிரஷ்
4. அது பார்த்தீங்கன்னா மேஜிக் ஸ்பாஞ்சு, கிச்சன்ல துடைக்கிற ஸ்பாஞ்சு, இது 100. இது ஒரு 5. இது பார்த்தீங்கன்னா மினி மாப், காரு பைக்கு கிளாஸ் கபோர்ட்ல மினி மாப். இந்த 6 ப்ராடக்ட் அது காம்போ ஆஃபர் 1799 ரூபாய்க்கு உங்க வீட்டுக்கு வந்து ஒரு மாப் ஸ்பாஞ்ச் ஃப்ரீயோட வந்துடும். நீங்க இப்ப டைரக்டா வந்து வாங்கினா மதுரை ஆவணிவரம் பைபாஸ் டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்ல ஷோரூம் இருக்கு, டைரக்டா வந்து வாங்கிக்கலாம். நீங்க ஆல் ஓவர் இந்தியாக்குள்ள இருந்தாலும் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணா ஒரு ஹாய் மெசேஜ் கொடுங்க, கீழே அட்ரஸ் அனுப்பி ஜிபே போன்பே பண்ணா உங்க வீட்டுக்கே வந்துடும். உங்க ஃபுல் அட்ரஸ் ஜிபே பண்ண ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. கொரியர் போட்டு கொரியர் ட்ராக்கிங் கொடுத்து தமிழ்நாடு 1 or 2 டேஸ்ல வந்து அதர் 3 டேஸ்ல உங்க வீட்டுக்கு வந்துடும். கொரியர்ல வரும்போது எந்த டேமேஜ் எல்லா ப்ராடக்ட்டும் வாரண்டி இருக்கு சரிங்களா. மாப்புக்கு 5 இயர்ஸ் வாரண்டி, மித்த ப்ராடக்ட்லாம் 3 இயர்ஸ் வாரண்டி, எல்லாமே நம்ம ஓன் ப்ராடக்ட். நீங்க அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஜிபே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் 1 or 2 டேஸ் உங்க வீட்டுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணுங்க.